யாழ்ப்பாண கோட்டையினுடைய மேல்தளம். ஒரு யுத்த பயிற்சிப்படி இந்த இடத்துலேருந்து எதிரிகளை மிக எளிதாக வர்றதை அடையாளம் காண முடியும். அந்த வீரர்கள் நிற்கக்கூடிய பகுதி, அந்த அந்த கேப், அந்த இடைவெளியில் வீரர்கள் நின்று கண்காணிப்புக்கு இருப்பதாக தெரிகிறது. இது ஒரு சுரங்கப்பாதை என்று நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. பதுங்கி இருந்து தாக்கக்கூடிய ஒரு இடமாக தெரிகிறது. இந்த கட்டமைப்பு மிக சரியாக தான் இருக்குது. ஒரு யாழ்ப்பாணம் ஒரு நகர சபையாக, யாழ்ப்பாணம் ஒரு நகரம் ராஜ்யமாக இருந்திருந்தால் இதனுடைய மன்னர் இப்படி தான் தன்னுடைய கோட்டையை அமைத்து மக்களுடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய படையின் பலத்திற்காக பதுங்கி தாக்குவது, திடீரென்று தாக்குவது, எதிரியை நிலைகுலைய வைப்பது என்று 3 வகைகளில் யுத்தம் செய்வார்கள். அந்த 3 வகையான யுத்தங்களுக்குமான பொதுவான ஒரு தளமாக தான் இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம், நம்ம நண்பர் இலங்கையின் மாப்பிள்ளை அவர் சரவணன் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இங்கே தான் பீரங்கியை வச்சு அடிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்ன விதத்தை பார்த்தா முற்பிறவியில் இவர் இங்கே மன்னராகவோ, மன்னருடைய படைத்தளபதியாகவோ, இல்லை போர் வீரராகவோ இருந்திருக்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குன்னு தோணுது. உண்மைதான் அப்படி தான். ஏன்னா நீங்கள் சொன்ன விதம், ஏன்னா நாங்கள் நிறைய சினிமாக்கள் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். முற்பிறவி ஞாபகம் வரும், முன்ஜென்ம இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஜோக்கா சொல்லலை, மெயின் இருக்கலாம். அதனால் சரவணன் அப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது புனரமைப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் அந்த வரும்போதே போர்டு பார்த்தேன், யாழ்ப்பாணம் அபிவிருத்தி, அதாவது பழங்கால கட்டட அபிவிருத்தி நிதியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தூய தமிழில் போட்டிருந்தாங்க. அதனால் என்னால் சரியாக சொல்ல முடியல. இங்கிலீஷில் போட்டிருந்தா உடனே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்மளோட தூய தமிழ் நிறையவே இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் லேன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கிறது வந்து ஒழுங்கை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதே தமிழ்நாட்டில் வீதின்னு தான் போட்டிருப்பாங்க. எனிவே தமிழ் இன்னும் நல்லா வாழ்கிற இடமா அது இருக்குது. ஏன் இன்னும் அது அந்நிய தேசத்தில் நல்லா வாழுது, நம்ம நாட்டுக்குள்ளே இதாக போகுதுன்னு தெரியல. சென்னை தமிழ் பேசுகிற நண்பர் தான் சொல்லணும். ராஜேஷ் கூட அழகான தமிழ் தான் பேசுகிறாரு. அவர் இங்கே இருந்தாலும் ஒரு தமிழோட தான் இருக்குது. ஒரு ஏரிய கடல் ஏரின்னு நினைக்கிறேன். அந்த ஏரியை நோக்கி ஒரு பழங்காலத்தில் கோட்டைகளை சுற்றி இருக்கிற அகலின்னு சொல்லுவாங்க. அகலினா நீர்நிலை. அதில் முதலைகளை பதுக்க விட்டுருப்பாங்க. அவ்வளோ எளிதாக எதிரிகள் வந்து நம்மளுடைய இதுக்குள்ள நுழையாதவங்க. நீர்நிலையாகவும் இருக்கும், அதில் முதலைகளும் இருக்கும், ஆபத்தான முதலைகளும். ஆழமான பகுதி. இந்த வியூவை பார்க்கலாம் நீங்கள். இந்த ஏரி, கடல் ஒன்று கிடக்கிற இடம். காயம் இங்கே அது சிறுகடல், பேக் வாட்டர். இங்கே அருகாமையில் நம்ம கடலும் தெரியுது, அந்த ஏரியும் தெரியுது. என்ன சுற்றுலாத்தலம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் லீவுங்கிறனாலையும் கொஞ்சம் கம்மியாக தான் வர்றாங்க. அது என்னன்னு தெரியல. நல்ல ஒரு ஒயிட் பில்டிங் தெரியல, என்னன்னு தெரியல, ஒரு ஒயிட் பில்டிங். கிட்டத்தட்ட கேரளாவோட சாயலும் ஞாபகம் வருது. ஸ்டேட் கேரளாவோட சாயல் ஞாபகம் வருது. நேற்று கூட சமையல் கலைஞர் ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க, தேங்காய் எண்ணெயோட விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அது கேரளாவோட ஸ்டைல். கோவா கிட்டத்தட்ட கோவா தான். அந்த தென்னை மரங்களும் தூரத்தில் கொஞ்சம் சிறு தீவுகள் மாதிரி இடமும் ஒரு தென்னையுடைய சாயலும், இந்த ஒரு இயற்கை காட்சிகளை வந்து கோவாவில் பார்க்கலாம் நீங்கள். அதாவது கேரளாவில் வந்து வட கேரளா, நார்த்து கேரளா, மலபார் ஏரியா, கொச்சின்லேருந்து ஆரம்பித்து மலபார் வரைக்கும் ஒரு ஏரியா அப்படி தான். ஈவன் கொச்சினில் நீங்கள் போயிருந்தால் கூட இந்த இதுகள் தெரியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அருமையான வேப்ப மரங்கள், ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல பராமரிப்பு. இவ்வளோ கொரோனா பீரியட்லேயும் இத்தனை பராமரிப்பு, ஒரு சிரமமான காலத்தில் கூட இவ்வளோ நல்ல பராமரித்து வச்சுருக்காங்கன்னா சுற்றுலாத்துறை வந்து நிச்சயமாக நல்லா வளரணும். இது சுற்றுலா சார்ந்து இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்ம அப்படியே பயணித்து செல்லலாம்.